செந்தில் பாலாஜி தனக்கு கொடுத்த லஞ்சத்தை எல்லாம் வந்து கோடிக்கணக்கான லஞ்சத்தை வெளியில் சொல்லாமல் இருந்ததுனால அவருடைய அந்த தியாகத்தை பாராட்டி ஒரு பெரிய திருவிழா மாதிரி நடத்தியிருக்காரு ஸ்டாலின். முதல்ல என்ன நடந்தது? பாலாபிஷேகம். செந்தில் பாலாஜி படத்துக்கு பாலாபிஷேகத்தை திமுக காரங்கிட்டலாம் சொல்லி செந்தில் பாலாஜி படத்துக்கு பாலாபிஷேகம் பண்ணுங்க அப்படின்ட்டு. இதுவரை ரஜினிகாந்துக்கு பண்ணுவாங்க, விஜய்க்கு பண்ணுவாங்க, சினிமா நடிகர்களுக்கு தான் பாலாபிஷேகம். இப்போ முதல்ல அரசியல்வாதி, அதுவும் மூணாந்தர அரசியல்வாதி, ரெண்டாந்தர அரசியல்வாதி கூட இல்லை, அவருக்கு பாலாபிஷேகம் எப்படி பண்ணுறாங்கன்னு இந்த வீடியோ பாருங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அன்றைக்கி சுதந்திர போராட்டம் நடக்கும்போது வ.உ. சிதம்பரனார் கப்பலை ஒட்டினார், கப்பல் வச்சுருந்தார். அது எல்லாத்தையும் விட்டுட்டு நாட்டுக்காக போராடி உள்ளே போய் செக்கெடுத்தாருன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவருக்கு தண்டனையில தான் முடிஞ்சு ரிலீஸ் பண்ணாங்க. சிதம்பரனார் என்ன நினச்சார், வ.உ.சி இவ்வளோ பெரிய தியாகத்தை பண்ணியிருக்கோம், கப்பல் கம்பெனியே விட்டுட்டு வந்துட்டோம், நம்ம மக்கள் எவ்வளோ எழுச்சியாக இருப்பாங்க, நம்மளை வரவேற்பதற்கு மிகப்பெரிய கூட்டம் காத்திருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வெளில வந்தார். ஒரு மாலை போடுறதுக்கு ஒரு ஆள் இல்லை, அவ்வளோ பெரிய தேச தியாகிக்கு. இப்போவும் வரமாட்டான். இது இந்த ஸ்டாலின் குரூப்பு பண்ணுறது. ரூபாயை கொடுத்து 1000 ரூபா பிரியாணின்னு கொடுத்து பாலாபிஷேகம் பண்ணுன்னு பண்ணது அவர். ஸோ அதை பண்ணுறான் அவ்வளோ பேர். ரெண்டாவது என்ன பண்ணுறான், பிரியாணி. ஒரு 5000 10,000 பேருக்கு பிரியாணி செஞ்சுட்டான். பாருங்கள் அந்த வீடியோவை. சிக்கன் கோழி என்ன மாதிரி வெட்டியிருக்காங்க, அடுத்தது முட்டை, இதெல்லாம் போட்டு பிரியாணி எப்படி தயாராகுதுன்னு பாருங்கள். இந்த பிரியாணியை ரோட்டில் போகிறவங்க வரவங்களுக்கெல்லாம் கொடுக்குறான். அவன் முதல்ல இப்போ திமுக பிரியாணினாலே கான்ட்ராக்டர் வரமாட்டேன்ட்டான். இவனும் சொல்லியிருக்கான், உங்கள் ஆள் வச்சு கரண்டியை தூக்கிட்டு போயிடுவான், சட்டியை தூக்கிட்டு போயிடுவான், வேணாம். அப்போ தான் இந்த ஸ்டாலின் சொல்லியிருக்காரையோ, எங்கள் திமுக காரனே வரமாட்டான், நீ வெளி இடத்துல வச்சு செஞ்சு கொண்டு வா அப்படின்னு சொன்னதுனால கான்ட்ராக்டர் ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி கான்ட்ராக்டர் அங்கேருந்து பிரியாணியை பண்ணி போகிறவன் வர்றவனுக்கெல்லாம் பிரியாணி. அதுக்கடுத்தது டான்ஸு, மோளம், இதெல்லாம் இருக்குல்ல. அதனால் அந்த வீடியோவை பாருங்க. ஒரே ஆட்டம், ஒரே பாட்டு. அதுக்கடுத்தது மேளம், இதெல்லாம் போட்டு அது ஒரு தனி தேசத் தலைவர் இல்லை, மிகப்பெரிய தியாகி. அதனால் அதுக்கு வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். ஸ்டாலின் நன்றி ஸ்டாலினுக்கு இவ்வளவையும் பண்ணிட்டார். இந்த கூத்தெல்லாம் பண்ணி முடித்தோடனே அவர் வெளியில் வர்றார். எங்கே போகணும் அப்படின்னு யோசிக்கிறார். ஸ்டாலின்கிட்ட போகலாமே, அவர் டெல்லிக்கு போயிட்டார் மோடியை பார்க்க, அதுக்கு தனியாக வர்றார். இப்போ இதை முடிப்போம். அங்கேருந்து வர்றார். சரி, அப்போ அடுத்து எங்கே போகலாம்? கழுதை கட்டால் குட்டிச்சவர். இந்த குரூப்பெல்லாம் கெட்டு இந்த குரூப்பெல்லாம் எங்கே போய் நிற்கும்னு கேட்டிங்கன்னா தானாக கருணாநிதி சமாதியில் போய் நிற்கும். அதனால் நேராக கருணாநிதி சமாதிக்கு போயிட்டார். அப்போ பொன்முடி கேட்குறாரு, அவர் எங்கே போகிறாரு, என்ன உள்ள வக்கரையா பொன்முடி கேட்குறாரு அப்படின்னு கட்சிக்கு உங்களுக்கு தலைவர்களுக்கு புரியலை. ஏன்னா அவர் வரும் ஒரே கேட்டகரி இல்லை, ஒரே குட்டையில் உரிய மட்டை. அவர் 3 வருஷம் ஜெயிலு, இவருக்கு பெயிலு. ஸோ ஜெயிலும் பெயிலும் ஒன்றா சேர்ந்தது. ஜெயில் என்ன பண்ணுச்சு, சரி பெயிலை நம்ம போய் பார்க்கலாம், நம்ம கேட்க வகை. அவரும் உள்ளே போயிட்டு வந்தவர், நம்மளும் உள்ளே போக வேண்டியவர், தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏதோ கனிமொழி தேவைனால அமித்ஷா வச்சுக்கிட்டு ஒரு 3 வருஷம் தண்டனை வந்து தப்பிச்சிட்டோம். அதனால் நம்ம கேட்டகரி, நம்ம ஜாதிக்காரன்ட்டு பொன்முடி போய் அவரோட சேர்ந்துக்கிட்டார். 2 அக்யூஸ்டுங்களும் சேர்ந்து, 2 பேரும் குற்றவாளிகளும் சேர்ந்து கருணாநிதி சமாதிக்கு போகிறாங்க. அது சரியான இடம் தானே.
சாமியார்கள்லாம் சேர்ந்தால் சிவகோபெருமான் கோயிலுக்கு போவாங்க. சன்னியாசிகள்லாம் சேர்ந்தால் சிவபெருமான் கோயிலுக்கு போவாங்க. குற்றவாளிகள்லாம் சேர்ந்தால் கன்னியாகுமரி கருணாநிதி சமாதிக்கு தானே போகணும். கரெக்டான இடம் தானே. அங்கே போய் 2 பேரும் சாமி கும்பிட்டுருக்கணும். சாமி கும்பிட்ட உடனே அவர் என்ன சொல்லியிருக்காரு, பொன்முடி வாங்க என் கார்லேயே வாங்க, ஃப்ரண்ட் சீட்டில் உட்காருங்க, நான் உங்களை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விடுறேன். அவர் என்ன பண்ணிட்டார், இல்லை மிக்க நன்றி, அது பார்ப்போம் அப்படின்ட்டு. ஏன்னா அவர் அதிமுகக்காரர் இல்லை, செந்தில் பாலாஜி இந்த சீனியர் கூட்டமெல்லாம் என்ன சேர்ந்தது, நேற்று அதிமுகவில் இருந்து வந்தவர்களுக்கெல்லாம் ஸ்டாலின் முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னு பொன்முடி, இவர் துரைமுருகன், அதுக்கு அடுத்தது KN இவங்கெல்லாம் போர்க்கொடி பிடிச்சாங்க. போர்க்கொடி பிடிச்சாலாம் எங்கே போனாங்கன்னு தெரியல. பொன்முடி ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார வைக்கிறேங்கிறார். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா KN நான் உன்னை வீட்டுக்கு பார்க்குறேன்னு ஃபோன் பண்ணுறேன். எங்கப்பா போச்சு உங்கள் தன்மானமெல்லாம் அதிமுககாரனுக்கு பதவி கொடுத்தேன்னு பேசுனீங்கன்னா, அதெல்லாம் விடுங்க, சீனியர்களை பூரா பதவி விட்டு தூக்கணுங்கிறான், வேறு என்ன பண்ணுறதுங்கிறாரு KN. எங்கப்பா உங்கள் துரைமுருகன் அவர் வந்துக்கிட்டே இருக்கார். ஸோ சீனியர் கூட்டம்லாம் காலில் விழுந்துருச்சு. அப்படியே அங்கேருந்து வரார். வரும்போது உதயநிதியை போய் பார்க்குறார். உதயநிதியை பார்த்த உடனே 2 பேரும் ரகசியமாக கதவை மூடிட்டு பேசியிருக்காங்க. அப்போ உதயநிதி என்ன பேசிக்கிட்டாங்கன்னு தெரியணும்ல. உதயநிதி உள்ளே போனோன்னு விட்டுட்டு ஜெயிலு எப்படிப்பா இருக்குது, பிரச்சனை இல்லாமல் இருக்குமா அப்படின்னு ஒன்று. செந்தில் பாலாஜி, நீங்கள் என்ன ஜெயிலை பற்றி கேட்குறீங்க? ஆமாப்பா, அந்த ஜாஃபர் சாதிக்கு நான் எனக்கு ஒரு 7 லட்சம் கொடுத்ததா சொல்லிவிட்டான். எங்கள் அத்தை கனிமொழியை வச்சு அமித்ஷாட்ட சொல்லி தான் ஓரளவு சமாளித்து வச்சுருக்கோம். இருந்தாலும் சொல்ல முடியாத, எனி டைம் திடீர்னு என்ன கைது பண்ணி ஜெயிலே போட்டாங்கன்னா வசதி எப்படி இருக்குன்னு கேட்டுக்கிறது தான் வந்தேன். அது நீங்கள் கவலையப்படாதீங்க, ஏசி மட்டும் இருக்காது, அதுவும் ஜெயில் சூப்பரண்ட்டு ரூமில் போய் படுத்துக்கலாம், கவலையப்படாதீங்க. நல்ல சொகுசாக இருக்குது, சாப்பாடெல்லாம் சூப்பர், வீட்டிலேருந்து எல்லாமே க்ளீனாக இருக்குது, கவலையப்படாதீங்க. ஒருவேளை ஜாஃபர் சாதிக்கு உங்களை கவுத்துட்டாலும், ஒருவேளை அதை அமித்ஷாவும் கவுத்துட்டாலும் நீங்கள் உள்ளே ஜாலியாக இருக்கலான்ட்டாங்க. அது ஒன்று தான் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னாராம். அப்பா வருவார், அவர் வந்துக்கிட்டே இருக்கார், டெல்லியில் இருக்கார். வந்த உடனே அப்பாவை பார்க்குறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டார். வந்த உடனே செய்தியாளர்கள் கேட்குறாங்க, என்ன சார் அடுத்து உங்களுடைய நடவடிக்கை என்ன? நான் நிரபராதி என்பதை சட்டத்தின் மூலமாக நிரூபிப்பேன். ஏன்னா வேடிக்கையாக இருக்குது, சட்டம்தான் உங்களை, சுப்ரீம் கோர்ட்டு தான் நீங்கள் குற்றவாளி, ஒரு மேலே கேஸை ஃபைல் பண்ணுங்கன்னு சொன்னதே சட்டம்தான். அப்புறம் நிரபராதின்னு சட்டத்தில் போய் எப்படி நிரூபிப்பீங்க? 100 பேர் நீங்கள் லஞ்சம் வாங்கிக்கிட்டு வேலை வாங்கினாங்க, ஏமாற்றிட்டீங்கன்னு எழுதி கொடுத்துட்டானே, நீங்கள் நிரபராதின்னா அவங்களுக்கு பணத்தெல்லாம் ஏன் திருப்பி கொடுத்தீங்க? அவருக்கே தெரியல. அதனால் சட்டம் மூலமாக நான் நிரூபிப்பேன் அப்படின்னு உடனே எல்லாருமே வாழ்த்து சொல்லணும்ல. அப்படி வெளியில் பார்க்குறாரு, அதிசயம். அந்த கரூர் ஜோதிமணி முதல்ல நிற்கிறாங்க. இந்த அம்மா எதுக்கு இங்கே வந்தது அப்படின்னு நினைக்கும்போது அந்த அம்மா அழுகுது. பார்த்து அந்த வீடியோவை பாருங்கள். இந்த அம்மா ஏன் அழுகுதுன்னு யாருக்கும் புரியலை. ஏன்னா உள்ளே போயிட்டு செந்தில் பாலாஜி அழுகலை, ஆனால் இந்த அம்மா தேம்பி அழுகும். வீடியோவை பாருங்கள். அழுதுட்டு ஒரு கவரை கொடுக்குது. அவருக்கு ஒரே யோசனை, இந்த மாட்டை போய் கவர் வாங்கலாமா? இது ஒரு மாதிரியான ஆளாச்சே, செவலியில் குதிச்சதாச்சே, இது என்ன உள்ளங்க வச்சுருக்குன்னு தெரியாத, நிச்சயம் அதில் பணம் இருக்காது. செந்தில் பாலாஜி கோடிகளில் தான் வாங்குவார், கவரில் என்ன 5000 10,000 வைக்க முடியும். ஏதோ ஒரு கவர் வேறு கொடுத்தாங்க, அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதையும் வாங்கிட்டு அப்படி இந்த பக்கம் திரும்புகிறாரு நம்ம நாட்டு வக்கீல் RS பாரதி நிற்கிறார். வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாரு. அப்படியே காதில் போய் பக்கத்தில் போய் நாட்டு வக்கீல் சொன்னாராம், நீங்கள் போனோன்னா டாஸ்மாகெல்லாம் கொஞ்சம் சீப் ரேட்டில் கிடைக்கிது, நீங்கள் ஒரு 20 ரூபாயை கூட்டி விட்டீங்க, இப்போ கொஞ்சம் 20 ரூபா கம்மியாக கிடைக்கிது, நமக்கு டாஸ்மாக் இல்லாமல் முடியாது, அதனால் பழைய ரேட்லேயே கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னா. என்ன மந்திரியாக போடட்டும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு.